ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரலைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரம்பை இலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ரம்பை இலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் இதை அன்னபூர்ணா இலைன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் பாண்டான் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் டவுன் பாண்டா இலை, வாசனை இலை, சோற்று இலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இலையை பொதுவாக பிரியாணி, இறைச்சி உணவுகள், மீன், பருப்பு, கிழங்கு வகைகள், சொதி போன்ற உணவுகளுக்கு வாசனை ஊட்டும் பொருளாக பயன்படுத்துவாங்க. அதிக பேருக்கு இந்த ரம்பை இலை உணவில் பயன்படுத்தப்படும் பொருளாக மட்டும்தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி ரம்பை இலைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. முக்கியமா சரும பிரச்சனைகளுக்கு எல்லா வகையான சரும பிரச்சனையும் இந்த ஒரே இலையை தீர்க்கும். இயற்கையான முறையில் சரும பிரச்சனையை சரி செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த ரம்பை இலைகள் உதவியா இருக்கும். சரி வாங்க இந்த இலை எப்படி நம்மளுக்கு பயன்படுதுன்னு பார்ப்போம். முகப்பரு நம்ம எல்லாருக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு சரும பிரச்சனை. நிறைய பேருக்கு அதிகமான பருக்கள் இருக்கும். என்னதான் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பருக்கள் மறையாது. இது மாதிரியான பருக்கள் இருக்கிறவங்கலாம் ரம்பை இலைகளை யூஸ் பண்ணலாம். இந்த இலைகள் உங்கள் வீடுகளில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கிறப்ப நிறைய ரம்பை இலைகளை வாங்கி காய வச்சு பொடி பண்ணி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வப்போது நீங்கள் பயன்படுத்துகிறப்பெல்லாம் இந்த பொடியை ரோஸ் வாட்டர் கலந்தோ, தயிர் இல்லை தக்காளி சாறு, எலுமிச்சை சாறு சேர்த்தோ ஃபேஸ் பேக்காக உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் வரை வச்சிருந்து உங்க முகத்தை குளிர்ந்த நீரை கொண்டு கழுவிட்டு வாங்க. வாரம் 2 முறை செஞ்சுட்டு வர உங்க முகப்பரு சீக்கிரமே மறையும். சிலருக்கு முகப்பரு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க சருமம் பார்க்கவே குண்டும் குழியுமா இருக்கும். அவங்க ஸ்கின்ல இருக்க போர்ஸ், அதாவது துவாரங்கள்லாம் பெரியதாகும். அது அவங்க முக அழகையே கெடுக்கும். ஆனா கவலையை விடுங்க, இந்த ரம்பை இலைகள் முகத்துல உள்ள துவாரங்களை சரி செய்யும். ரம்பை இலை பொடியவோ அல்லது ஃப்ரெஷ்ஷான இலைகளோ அரைச்சு எடுத்துக்கங்க. அதோட முட்டை வெள்ளைக்கருவை சேர்த்து மாஸ்கா முகத்துல தடவி சிறிது நேரம் வச்சிருந்து முகத்தை கழுவிட்டு வாங்க. முகத்துல உள்ள துவாரங்கள் மறைவதை நீங்களே பார்க்கலாம். சிலருக்கு வயதுக்கு ஏற்ற தோற்றம் இருக்காது. இளம் வயதிலேயே முதிர்ச்சியான தோற்றத்துல காணப்படுவாங்க. இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட ரம்பை இலைகள் நம்மளுக்கு உதவும். இந்த இலைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சருமத்துல உள்ள இறந்த செல்கள் எல்லாம் வெளியேறும். மேலும் இந்த இலைகள் நம்மளுக்கு பளபளப்பான இளமையான சருமத்தை பெறவும் உதவியா இருக்கு. இந்த ரம்பை இலைகளை அரைச்சு சாறு எடுத்து அது கூட ஆலிவ் எண்ணெயை சேர்த்து உங்க முகத்துல தொடர்ந்து தடவிட்டு வர சருமத்துல உள்ள சுருக்கங்கள்லாம் நீங்கி சருமம் இளமையா இருக்கும். சில சமயங்கள்ல நம்ம சமைக்கும் போது எதிர்பாராத விதமா தீக்காயங்கள்லாம் ஏற்படும். அந்த நேரத்துல உடனடியா நம்ம வீட்டுல இருக்க டூத் பேஸ்ட் எடுத்து காயத்து மேல வைப்போம். ஆனா அது தற்காலிகமா தான் செயல்படும். காயங்கள் முழுமையா ஆறாது. அடுத்த முறை இந்த மாதிரி தீக்காயம் ஏற்பட்டதுன்னா நீங்க ரம்பை இலைகளை பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா இந்த ரம்பை இலைகள்ல துவர்ப்பு சத்து அதிகமா இருக்கும். இந்த இலைகள்ல உள்ள துவர்ப்பு தன்மையானது தீக்காயங்களை குணப்படுத்த பெரிதும் உதவியா இருக்கும். தீக்காயம் பட்ட உடனே நீங்க ரம்பை இலையை சாறு பிழிஞ்சு அந்த இடத்து மேல தடவிட்டு வாங்க. இது மூலமா தீக்காயம் மட்டும் இல்ல, தீக்காயம் ஏற்பட்ட அடையாளம் கூட இல்லாம முற்றிலுமா குணமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர். உடல்ல எங்க புற்றுநோய் வந்தாலும் அதன் பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அதுவும் சரும புற்றுநோய்னா ஸ்கின்ல ஏற்படுற பாதிப்பை சொல்லவே வேணாம். மாசு நிறைந்த இந்த சூழல்ல நம்ம சருமத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரும புற்றுநோயை தடுக்க இந்த ரம்பை இலைகள் நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரம்பை இலைகள்ல பிளேவனாய்டுகள் அதிகமா இருக்கும். இது உடல்ல உள்ள நச்சுக்களை தடுக்க உதவுது. ஸ்கின் கேன்சர் போன்ற நோயை பரவாமல் இது பாதுகாக்கும். இந்த இலைகளை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் மாலை நேரத்தில் நம்ம குடிக்கக்கூடிய பிளெயின் டீல இந்த ரம்பை இலைகளையும் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. இது மூலமா சருமத்துல ஏற்படுற புற்றுநோயை வராமல் தடுத்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். சரும பிரச்சனைகளையும் தாண்டி இன்னும் சில நோய்களுக்கு ரம்பை இலையை பயன்படுத்தலாம். என்னெல்லாம் பார்ப்போம் வாங்க. உலக அளவில் பல மில்லியன் மக்கள் இந்த ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற எலும்பு மூட்டு நோயால அவதிப்படுறாங்க. இந்த கீழ்வாதம், முடக்குவாதம் நோயை குணப்படுத்த ரம்பை இலைகளை பயன்படுத்தலாம். ரம்பை இலைகளை தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு இந்த எண்ணெயை மூட்டுகள்ல வலி இருக்க இடத்துல எல்லாம் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணணும். இது மூட்டுகள்ல உள்ள வலியையும் வீக்கத்தையும் சீராக்கி பழைய நிலைக்கு கொண்டு வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் இந்த ரம்பை இலைகள் பயன்படுதான். சர்க்கரை வியாதி உள்ளவங்க டெய்லியும் இந்த ரம்பை இலைகளை டீ போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவு கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஒரு சில ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. சோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ஒரு முறையாவது இந்த ரம்பை இலை டீயை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரம்பை இலைகள்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இது அதிகமா சாப்பிடுவதனால டயரியா வரும்னு சொல்றாங்க. சோ அளவா எடுத்துக்கிறது நல்லது. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பயன்கள் தரக்கூடிய இந்த ரம்பை இலைகளை உங்க சரும பிரச்சனைக்கு தவறாம பயன்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நியூட்ரலைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.